வணக்கம். இந்த நடப்பு வருடத்தில் மே மாதம் குரு பகவானுடைய பெயர்ச்சி 2011 மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசிக்கு பயிற்சி ஆகுது. இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி ஜோதிடத்தில். நம்ம சனீஸ்வரனுடைய பயிற்சிக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் மிக அதிக அளவில் கொடுப்பாங்க. சிலருங்கிறத விட பெரும்பான்மையாக கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, சனீஸ்வரன் நீதிமான் இல்லையா? ஒருத்தருக்கு 7.5 ஆரம்பிக்குதும்பாங்க, ஒருத்தருக்கு விடுதும்பாங்க, இன்னொருத்தருக்கு அர்த்தாஷ்டம சனிமாங்க, ஒருத்தருக்கு அஷ்டம சனிமாங்க. அதனால் சனீஸ்வரனுடைய பயிற்சியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக வாட்ச் பண்ணும் ஜோதிட உலகம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமாக வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சனீஸ்வர பகவான் எப்படி அசுப பலன்கள் தர்றதில் தலையாய நிற்கிறாரோ, அது மாதிரி குரு பகவான் சுப பலன்கள் தர்றதில் தலையாய நிற்பார். சுப பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால், திருமண காரியங்கள் கூடுறது, பொருளாதார சேர்க்கை, சொத்து சுகம் வாங்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை, வரவு செலவில் மேல்நிலைக்கு வர்றது, புது தொழில் முயற்சிகள் ஆரம்பிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் இது முன்னால் நிற்கும். அப்போ குரு பகவானுடைய பயிற்சியை தமிழ் கூறும் நல்லுலகம் ரொம்ப எதிர்நோக்கி இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரக பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி. இந்த குரு பயிற்சிங்கிறது மற்ற எல்லாத்தையும் விட முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ஒரு வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுகிறப்ப என்ன கேட்பாங்க? எடுத்ததுமே, குருபலம் வந்துருச்சா, உங்கள் பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக இதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு காரணம். ஒரு திருமணம்னு போனால் அதில் குருபலம் வேணும் அப்படின்றது. நிறைய பேர் ஜோசியர்கிட்ட போகிறதுனாலே ஏதாவது கஷ்டப்பட்டால் போகணும், கடைப்பட்டால் போகணும், நஷ்டப்பட்டால் போகணும்னெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தேவையில்லை. நல்லா இருக்கையில் போனாலே அவங்க இந்தந்த டைம் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும், இந்தந்த டைம் நல்லாயிருக்கும், இந்த டைம் இந்த அளவுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இதில் இப்படி சரி பண்ணி போங்க, இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். அதுக்குன்னு ஏதாவது ஒரு சில பரிகாரங்கள், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னாக்கா பகவானுடைய அனுகிரகத்தில் அந்த சிரமங்கள் குறையும். ஒரு ஜோசியர் சிரமத்தை குறைக்கிறது கிடையாது. அவர் ஒரு வழிகாட்டுதல் செய்வார். இப்போ ஒரு ஊருக்கு சென்னை 450 கிலோமீட்டர்னு ஒரு போர்டு ஊனி வச்சுருக்காங்கன்னா, அந்த போர்டு சென்னைக்கெலாம் போகாது. போர்டு இருக்கிற இடத்துலையே தான் இருக்கும். ஆனால் பார்க்குறவங்க எல்லா பேரும் உறுதியாக சென்னைக்கு போக முடியும். ஏன்னா அதனுடைய வழிகாட்டுதல் கரெக்டாக இருக்கும். அதன்படி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தன்னால் எதுவும் முடியாது, என்னால் ஆவதொன்றும் இல்லை, இனி தெய்வமே அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க, அப்போ தான் போய் நிற்பாங்க ஜோசியர் முன்னாடி. அதுவும் நல்லா கழுத்து பிடில. ஆனால் ஒரு சிலர் அந்த மாதிரி இல்லை. சரியான பிளானிங் பண்ணுறப்போ ஒரு கைடன்ஸ் கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சாலும் 4 பேரை கேட்டு செய்யுமாங்க, அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேரை கேட்டு செய்யுமாங்க. அது மாதிரி ஒரு காரியங்கள் செய்கிறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அல்லது ஒரு வீடு வாசல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அல்லது ஒரு தொழிற்சாலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பாசிட்டிவான மூமெண்ட்டு, ஒரு திருமணம், புத்திர பாக்கியம், அது சம்மந்தமான ஒரு சில வைத்தியங்கள், இந்த மாதிரியெல்லாம் போகும்போது ஜோதிடர்கிட்ட போய் பார்ப்பாங்க. இந்த டைம் சரியாக இருக்குமா, இப்போ இந்த முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னா அவங்க அதுக்கு சரியான கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுங்கள், இன்ன பார்ட்னர் வச்சுக்குங்க, இன்ன பார்ட்னருக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் எல்லாம் அந்த ஜோதிடத்தில் கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் பொதுவாகவே ஜோதிடத்தை பார்க்குற நோக்கம்ங்கிறது மூட நம்பிக்கை. அந்த ஒரு பாயிண்ட்டோடையே நின்றுக்குருவாங்க. அதில் என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த மூட நம்பிக்கையில் தான் சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த நவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய 9 கிரகத்தையும் கண்டுபிடிச்சி இதை ராசி கட்டத்துக்குள்ளே கொண்டு உட்காத்தி வச்சு, இதனுடைய சலனங்கள் எல்லாம் இப்படி இப்படி இருக்கும், இவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போட்டு, அந்த மாறுற பிளாட்ஃபார்ம் நட்சத்திர கால் 108 நட்சத்திர பாதத்துலேயும் 27 நட்சத்திரத்துலேயும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி போட்டு, நம்ம என்ன சலனம், கிரக சலனம் கண்டுபிடிச்சி வச்சு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சாங்களோ அதை இப்போ நவீன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படியே ஒத்துக்குது. அவ்வளோதான். அதாவது எப்படின்னா, அதே 7 கிரகங்கள் இருக்குது. 2 கிரகம் சாயா கிரகம்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லி வைக்கிறோம். அவங்க நோட் அண்ட் ஆன்டி நோட் அப்படிம்பாங்க. 2 புள்ளிகள் மட்டும்தான் அந்த ராகுவும் கேதுவும் அப்படிங்கிறது. அப்போ கிரகணம் வருது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சானோ, நம்மால் கால்குலேஷன்லேயும்
வாய்பாட்டிலையும் வெண்பாவாவும் ஆசிரியப்பாவும் கலிப்பாவாவும் எழுதி வச்ச செய்யுளில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதைத்தான் வந்து அதே டைமை தான் வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபார்முலா, கால்குலேஷன், கம்ப்யூட்டர், இன்னும் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இவங்க மூட நம்பிக்கையிலேருந்து வெளியிலெல்லாம் போயிடல, இதுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வர்றாங்க. இது இவங்களுக்கு புரியாத ஒரு சில விஷயம்லாம் வரும் பாருங்க, அது பூராமே வந்து மூட நம்பிக்கை, அவ்வளோதான். அப்போ அதே சமயத்தில் புரிஞ்சுக்கிச்சுன்னா ஒத்துக்கிறாங்க. நம்ம இதுக்கு நான் நிறைய முறை வந்து எடுத்துக்காட்டு, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், இப்போவும் அந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன். அதாவது பெண்கள் வந்து காலில் மெட்டி அணியிற பழக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த மெட்டி அணியறதுங்கிறது வந்து திருமணத்தப்போ வந்து மெட்டி போட்டு விடுவாங்க பொண்ணுக்கு. அந்த பெருவிரலுக்கு அடுத்த விரலில் வந்து மெட்டி அணிவாங்க, 2 கால்லையும் போடுவாங்க. அப்போ அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னாக்கா, அது ஒரு சடங்கு, அதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சது இல்லையா. ஆனால் கண்ணதாசன் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அது சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது படிச்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சைனீஸ் அக்கு பஞ்சர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வைத்தியம். அந்த அக்கு பஞ்சரில் வந்து இந்த 2வது விரலில் இருந்து போகக்கூடிய ஒரு நரம்பானது, அந்த முனை, இங்கே இந்த நரம்பு முனையில் கொடுக்குற ப்ரெஸ்ஸிங் வந்து கர்ப்பப்பையில் வந்து ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கானது. அப்போ ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா, பெருவிரலுக்கு அடுத்த விரலான 2வது விரலில் ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா கர்ப்பப்பை தூண்டப்படும் பெண்களுக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது வந்து வைத்தியம் சொல்கிறது. அப்போ நமக்கு இந்த கர்ப்பப்பையினுடைய தேவைகள் அப்படிங்கிறது வந்து திருமணத்துக்கு முன்னால் தேவையில்லை, திருமணத்துக்கு பின்னால் கண்டிப்பாக தேவை. அப்போ ஒரு முறையும் பிடிச்சி காலில் அமுக்கிட்டு இருக்கிறத விட அதில் ஒரு வளையத்தை மாட்டி விட்டுட்டோம்னா அந்த பொண்ணு நடக்கிற ஒவ்வொரு நடைக்கும் ஒரு ப்ரெஸ் கிடைக்கும். ஒவ்வொரு நடைக்கும் ஒரு தடவை ப்ரெஸ்ஸிங் ஆக ஆக அங்கே இன்டியூஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அது கர்ப்பப்பையினுடைய சிறப்பான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுக்குற இன்டியூஷனில் வரும். இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக அதில் ஒரு ரிங்கை மாட்டி விட்டு நடக்க விட்டுறோம். இதை இதனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த பலன் கிடைக்கும், அதனால் நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் மாமங்காரை மெட்டி ஓடணும், அம்மியை வச்சு அது மேலே காலை வச்சு மெட்டி ஓடணும்னு ஒரு ஃபார்முலா ஒன்று உருவாக்கி வச்சுட்டோம்னு வைங்க. அப்போ நான் இருக்க நீ எப்படி மெட்டி ஓடலாம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுதான் அறுவாலை தூக்கிட்டுலாம் கூட அலையிறாங்க இல்லையா. அந்த சீர் நான் தான் செய்வேன், அந்த முறை நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இவங்க கொண்டு வந்தது, இது ஒரு முறை, இது ஒரு சீர், இதை இப்படி செஞ்சால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக பண்ணுவாங்கன்றதுக்காக. இவங்க அதுலேயும் ஒரு திருப்பி நான் செய்யாமல் எப்படி இன்னொருத்தையும் செய்யலான்னு சண்டைக்கெலாம் வர்றாங்க இல்லையா. அப்போ இந்த மெட்டி அணியும் பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக பார்க்கல வந்து அது ஒரு மூட பழக்கம். அது மாதிரி ஒன்றொன்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். நமக்கு புரிஞ்சது எல்லாமே வந்து சயின்ஸ், புரியாதது எல்லாமே மூட நம்பிக்கை. அதில் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம மேல்நாடுகளில் எல்லாம் இது இல்லை, ஜோதிடம்ங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம ஊரில் தான் இவ்வளவும் ஜோசியம் வந்து இவ்வளோ பாப்புலாரிட்டியாக இருக்குது, நம்ம தான் ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்க்குறதில்ல வைக்கிறதில்ல அப்படின்னெல்லாம் கூட ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் நெட்டில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அஸ்ட்ராலஜின்னு போட்டிங்கன்னா ஊருப்பட்டது வரும், ஏகப்பட்ட அஸ்ட்ராலஜி வரும். இந்தியன் அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜின்னு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து நிறைய மாடர்ன் அஸ்ட்ராலஜி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, ஈஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, சைனீஸ் அஸ்ட்ராலஜி, முண்டேன் அஸ்ட்ராலஜி, ரஷ்யன் அஸ்ட்ராலஜி நிறையா இருக்குது. இன்னும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு பஞ்சாங்கம் போடுது, இந்தியன் எபிமெரிஸ்னே பேர் அதுக்கு. அப்போ இத்தனையும் வந்து உண்மையாக இல்லைன்னா இவ்வளோ காலம் நிற்காது. ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அது காலகாலத்துக்கும் காலங்கடந்து நிற்கும். காலங்கடந்து நிற்கிறதுங்கிறது வந்து ஏன் இப்போ ஹிட்லருடைய பேர் கூட தான் காலங்கடந்து நிற்கிது. அது வந்து நெகட்டிவாக ரொம்ப வலுவான பேர் வாங்கினவர், அதனால் அவருடைய பேர் வந்து காலங்கடந்து நிற்கிது இல்லையா. அப்போ அவர் வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மையோ அதனால் வந்து இவ்வளோ நிற்கிதோ, பேர் எந்த அளவுக்கு நிற்கிதோ, அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களும் வந்து மிக வலுவானவை. அப்போ ஏன் வந்து ஜோதிடத்தை பார்த்து நிறைய பேர் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னாக்கா, அதை கையாளுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். மருத்துவம் அப்படிங்கிறத எத்தனையோ பேர் சர்வீஸாக பண்ணுவாங்க, எத்தனையோ பேர் பிஸ்னஸாக பண்ணுவாங்க, அதில் ரெண்டுமே இருக்குது இல்லையா. அது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து போலிகள் அருகிட்ட இந்த காலத்தில். அப்புறம் ஜோதிடம் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஸோ அதுலேயும் வந்து இது மாதிரி பிரச்சனைக்குரிய ஆட்கள் வர்றதுங்கிறதுனால தான்
அதற்கு உண்டான அந்த மெரிட்டையும் வந்து ஜோதிடம் இழந்துட்டு வந்தது அப்படிங்கிறது உண்மை. அதே சமயத்தில் இப்போது ஜோதிடத்தை வந்து ஒவ்வொரு காலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா, இந்தந்த பலன்கள் இப்படி இப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து பலவாறு எழுதி வச்சுருக்காங்க. ஈவன் சுனாமி வர்றது வந்து பஞ்சாங்கத்தில் முன்னமே இருந்தது. சரி, அப்போ சொல்லியிருக்கலாம்ல, காப்பாற்றிருக்கலாம்ல, வச்சுருக்கலாம்ல, சொல்லலாம், காப்பாற்றலாம். ஆனால் யார் கேட்குறா? ஆனாலும் சொல்லியிருந்தாங்க. பஞ்சாங்கத்தில் வந்து வெளிப்படையாகவே போட்டிருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் சுனாமியில் வந்து அவ்வளோ அழிவு ஏற்பட்ட காலத்திலேயே வந்து இலங்கையில் வந்து பெரும்பகுதி அழிவு ஏற்படுங்கிறது அந்த வருடகவிலேயே இருந்தது. பெரிய வருஷாதி நூலில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 60 வருடத்துக்கும் ஒரு முறை இந்த மாதிரியான பலன்கள் இந்தந்த இடங்களில் நடக்குங்கிறது எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போது நமக்கு புரியாத நிறையா விஷயங்கள் அதில் இருக்கிறதுங்கிறதுனால தான் அதை வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனவே அந்த வகையில் வந்து இப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரூ அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த காலங்களில் நிறையா புரிஞ்சுட்டு வர்றாங்க மக்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து நம்ம வச்சுருக்க இதே 12 ராசி கட்டத்தை தான் மேல்நாட்டுக்காரங்களும் வச்சுருக்காங்க. நம்ம கொடுக்குற இந்த கிரக சலனம்னு இருக்குது பாருங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து சூரியன் ஒரு ராசியில் இருக்கும், 2.25 நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒரு ராசியை மாற்றுவார், ஒரு மாதத்தில் சந்திரன் ஒரு சுற்றி வந்துடுவார் ராசி சக்கரத்தை, ஒரு வருடத்தில் சுற்றி வருவார் சூரியன், அதே மாதிரி 1.5 வருடத்தில் சுற்றி வருவார், 1.5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ராசி மாறும், ராகு பகவானும் கேது பகவானுங்கிறதெல்லாம் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சனீஸ்வரன் ஒரு ராசி மாறுவார் அப்படிங்கிறது இந்த கிரக சலனம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஜோதிடத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே. அப்போ அதையே தான் இப்போ வர்றவங்களும் அதே சலனத்தை தான் சொல்கிறாங்க. இதே கால்குலேஷனில் தான் வந்து சேட்டலைட் போகுது, செவ்வாயில் லேண்ட் ஆகக்கூடிய எத்தனையோ வந்து சேட்டலைட் எல்லாமே வந்து இந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அப்போது அந்த வகையில் வந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து இப்போது அதான் சொன்னேன், இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியில் வந்து எல்லா அஸ்ட்ராலஜிக்கும் வந்து அந்த ஊர் பேர் நாட்டு பேர் கொடுத்து வச்சுருப்பாங்க. வேதிக் அஸ்ட்ராலஜின்னு கொடுத்துட்டா நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி மட்டும்தான். அதுவும் குறிப்பாக வந்து தமிழ் ஜோதிட முறைங்கிறது வந்து அதில் மிக விரிவாகவே வந்து நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நவீன காலம் அப்படிங்கிறது வந்து என்ன தான் வந்து நம்ம வெறுத்து ஒதுக்குனாலும் அந்த ஜோதிடம் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து வெளியில் வந்து உள்ளிடை நெல்லிக்கனியான வெளியில் தெரியும் இல்லையா? அப்போ ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலங்களில் உணர்ந்துக்குருவாங்க. எல்லோரும் ஒரே டைமில் உணர்ந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சின்ன விஷயம் கேட்டால் புரியும். இனிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஜிலேபியில் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கும், மைசூர் பாக்கில் பார்த்தா நீளமாக இருக்கும், ஜீனியா பார்த்தா பொடியாக இருக்கும். நான் கேட்குறது இனிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு உணர்வு, அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இனிப்புங்கிறது எப்படி இருக்கும்? வாயில் போட்டால் இனிக்கும். அதான் இனிப்புனா எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம சொல்ல முடியாதோ அது சில அது மாதிரியான நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் உண்டு. உணர்வுபூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இது ஒன்றுக்கும் நம்ம வந்து டெரிவேஷன் கொடுக்க முடியாது. அதில் தான் வந்து நம்மால் பின்தங்குறான் ஜோசியத்தில். அப்போ அந்த வகையில் சயின்ஸ் வந்து நீ எனக்கு இதை எந்த பேஸில் சொன்ன, எங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஒத்து போக மாட்டேங்குது அப்படிங்கிறதுல அவங்க முன்னுக்கு நிற்கிறாங்க. பட் உலகம் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரங்கள்லேயும் வந்து ஏதாவது ஒரு நேரங்களில் கண்டிப்பாக வந்து அந்த ஜோதிடத்தை நோக்கி வந்துடுவாங்க. அது ஜோதிடம்ங்கிறது வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது இல்லை, வேறு ஏதாவது ஒரு வகையாக கூட இருக்கலாம். அது ஒரு தெய்வ நம்பிக்கையாக இருக்கலாம், மத நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது வந்து வாழ்வியல் தத்துவமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க வந்து அந்த ஜோதிடத்தை நோக்கி வந்துடுவாங்கன்றது தான் உண்மையும் கூட. அந்த வகையில் இப்போ நம்ம இதில் வந்து இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஏன் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னம்னாக்க, நான் ஏற்கனவே சொன்னேன், குரு பகவான்னு சொல்லக்கூடிய ஒரு முழுச்சுவர் ஜோதிடத்தில். இப்போ மற்ற எல்லா கிரகங்களையும் எடுத்துக்கோங்க. அந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பாவகிரகம்னு சொல்லுவோம், சந்திரன் வந்து வளர்பிறையில் வந்து சுபகிரகமாகவும் தேய்பிறையில் பாவகிரகமாகவும் இருப்பார். புதனை எடுத்துக்கோங்க, பாவரோட சேர்ந்தால் பாவகிரகமாக வேலை செய்யும், சுபரோட சேர்ந்தால் சுபகிரகமாக வேலை செய்யும், செம்புல பெயநீர் போல அப்படின்னா. அப்போ குருவோட புதன் சேர்ந்துருக்கு, அல்லது சூரியனோட புதன் சேர்றதுங்கிறது பாவகிரகத்தோடு சேர்றாரு, இருந்தாலும் அது புதாத்திய யோகம். குருவோட புதன் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கல்வி கேள்வியெல்லாம் ரொம்ப சிறப்பாக வரும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இது மாதிரி தொழில், பொருளாதாரம், சம்பாத்தியம், அந்த வகையில் எல்லாத்தையும் வந்து ஒருத்தரை டெவலப் பண்ணி விடுறதுங்கிறது வந்து இந்த குரு பகவான். குரு என்ன பண்ணுவார்னா,
தனகாரகன்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது குரு பகவான், பொருளாதாரத்தை கொடுக்கறது குரு பகவான். அதே மாதிரி சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உருவாக்கி தர வேண்டியவர் குரு பகவான். அதே மாதிரி தேஜஸ், அதாவது உடற்பொலிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, லக்னத்திலேயே குரு இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்களுக்கு வந்து அந்த உடலில் வந்து அந்த கண்கள்லேயே வந்து அந்த பிரைட்னஸ் தெரியும். ஒரு சிலருக்கு அந்த உடம்பு அனாட்டமியை பார்த்தே இவங்க இன்ன ராசிக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். கன்னி ராசிக்காரங்களை பெரும்பாலும் பாருங்கள் அந்த கலர் வந்து டிம்மாக தான் இருக்கும். ரிஷப ராசி துலா ராசிக்காரங்களை பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது நான் சொல்கிறது வந்து எல்லாருமே 100% இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் கலராக இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயுடைய ராசியான மேசம் விருச்சகத்தை பாருங்கள், மாநிறம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. இயற்கையான குணநலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ காலமாக வந்து காலகாலமாக இது வந்து காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஜோதிடம். அந்த வகையில் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் வந்து ஒரு வருஷத்துக்கு இருப்பார். அவர் வந்து அந்த ஒரு வருடத்தில் சுற்றி வர்றது, ஒரு கட்டத்துக்கு ஒரு வருஷம் இருந்தார்னா 12 கட்டத்தையும் சுற்றி வர்றதுக்கு 12 வருடம். இந்த 12 வருடத்துலேயும் குரு பகவான் வந்து தான் உட்கார்ந்துருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பலன்கள் செய்வார். சனீஸ்வரன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, தான் பார்க்குற இடத்த விட உட்காந்துருக்க இடத்த அதிகமாக பாதிப்பார். இதுதான் சனிக்கும் குருவுக்குமான வேறுபாடு. குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும்ன்றாங்க, குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிம்பாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் குரு இருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகமே யோக ஜாதகமாக சொல்லலாம். கோலிய லக்னத்தில் குருவுற வவனை நல்ல ஒரு சாலவும் பார்க்கில் மேலாம் தண்டிகை மருவும் வாகாயினா, லக்னத்தில் குரு இருக்கவங்களுக்கு. அதே சமயத்தில் வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியவரும் இதே குரு பகவான் தான். ஒருத்தர் கடனாளி ஆவாரா அல்லது செல்வாக்கை குவிப்பாரா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் தான் வரும். அதே மாதிரி குருவானவர் ஒருத்தருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை, அவருக்கு அது யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய ஆதிபத்தியம் வலுவாக இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மை இருக்கும். ஆக இப்படி வர்ற இந்த குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டத்திலேருந்து பயிற்சி ஆகிறதுல இப்போ வந்து மீனத்திலேருந்து மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார் 2011ஆம் ஆண்டு மே மாதத்தில். இந்த பயிற்சி வந்து 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோவிலையுமா பார்த்துட்டு வரலாம். அப்போது நாளைக்கு மேஷ ராசிக்கான வீடியோவை பார்க்கலாம்.